ஒரு விஷயத்த சொல்லி அதிர்ச்சியோட அப்படியே இருங்க, அப்பதான் அரசியல் ஆட்டம் சூடு பிடிக்கும்னு நான் அப்ப சொன்னேன். சொன்ன மாதிரியே சூடு பிடிச்சிச்சா இப்போ? ஆமாங்க, நம்ம லாட்ரி மார்ட்டினோட மருமகனும் விடுதலை சிறுத்தை கட்சியின் துணை பொதுச் செயலாளருமான ஆதவ் அர்ஜுனை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். லாட்ரி மார்ட்டின் யாரு? அவர் என்ன தொழில் பண்ணாரு? அவர் பண்ண தொழில் மூலமா எவ்வளவு முறைகேடா சம்பாதிச்சாரு? அப்படி முறைகேடா சம்பாதிச்ச காசை வச்சு எப்படியெல்லாம் அரசியல் கட்சிகளை விலைக்கு வாங்கினாரு அப்படின்னு எல்லாம் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். ஏற்கனவே ஆதவ் அர்ஜுன் திமுக எங்களை சரியா மதிக்கல, திமுக விட்டு வெளியே வரப்போறோம் அப்படின்லாம் சமத்துவம், சமூக நீதி, பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி இப்படி புதுசு புதுசா தினுசு தினுசா பேசிட்டு திமுகவுக்கு ஒரு குத்து, திருமாக்கு ஒரு குத்து அப்படின்னு லாட்ரி மார்ட்டினோட மருமகன் தன்னோட மாமனார் காசுல சந்தோஷமா சுத்திட்டு இருந்தவருக்கு, சூனியம் வச்ச மாதிரி அமலாக்கத்துறை ரைடு எல்லாம் பார்த்துட்டு வந்தவருக்கு இப்போ 2வது சூனியம் வச்ச மாதிரி விசிகால இருந்து இடைக்காலம் நீக்கம் செஞ்சிருக்கிறாங்க ஆதவ் அர்ஜுன. ஆமாங்க, அம்பேத்கர் குறித்து புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சியில தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் திருமாவுக்கு கூட்டணி கட்சிகளால அழுத்தம் இருக்கிறதாலதான் இன்னைக்கு இந்த விழாவுக்கு அவங்களால வர முடியல அப்படின்னு கருத்தை முன் வச்சு அது ஒரு பக்கம் இருக்க, தாவேகா தலைவர் விஜய் முன்னிலையில விசிகா துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் எனக்கு எப்படா மைக்கு கொடுப்பீங்க, என்னோட கருத்தை எப்படா சொல்ல விடுவீங்க அப்படின்னு என் மனசுல இருக்கிறதெல்லாம் எப்படா நான் கொட்டுறது அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாப்ல. கடைசியில என்னவோ தயங்கி தயங்கி பேசினாலும் நான் சொல்ல வர கருத்தை தெளிவா கேளுங்கடா அப்படின்ற மாதிரி திருமா அண்ணன் மனசாட்சி இந்த மேடையில தான் இருக்குன்னு ஆரம்பிச்சு, கால சூழல்கள் தலித் மக்களோட விலங்குகளை உடைக்கும் அப்படின்னு அழுத்தமா ஆதவ் அர்ஜுன் சொன்னது, தாவேகா தலைவர் விஜய் சொன்னது போல மன்னர் பரம்பரை உருவாக்க தமிழகம் இனி ஒருபோதும் இடம் தராது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம 2026 தேர்தல்ல மன்னராட்சி ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னது, அடேங்கப்பா வலைதளங்கள்ல சொன்ன மாதிரி நம்ம நீதிமான் நியாயம் நீதி நேர்மைன்னு பேச அரங்கமே விசில் அடிச்சு கைதட்டிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஆதவ் அர்ஜுன் மேடையில தாவேகா தலைவர் விஜய் அவர்களை புகழ்ற மாதிரி விஜய சுத்தி 2000 கோடி தொழில் நடக்கிறது, அதை விட்டுட்டு அரசியலுக்கு வர அவருக்கு பெரிய மனசு வேணும் அப்படின்னு கூவி கூவி விஜய் புகழ விற்க ஆரம்பிச்சாரு மார்ட்டின் மருமகன். உதயநதியை தாக்குற மாதிரி சினிமாவுக்கு உள்ள ஒரு தொழில் நிறுவனத்தை உருவாக்கிட்டு ஒட்டுமொத்த சினிமா துறையும் அரசியலை வச்சு லாபம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னும், சினிமா துறையே ஒரு நிறுவனத்தின் மூலமா கட்டுப்பட்டு இருக்கு அப்படின்னும், முதுகுக்கு பின்னாடி பேச மாட்டோம் முகத்துக்கு நேராதான் பேசுவோம் அப்படின்னு ஆவேசமா அவர் வச்ச பாயாசங்கள் தாவேகா ரசிகர்களை உணர்ச்சி பட வச்சுச்சு. சமூக வலைதளங்கள்ல ஆதவ் அர்ஜுன வர்றவன் போறவன்லாம் கழுவி ஊத்த ஒரு மெச்சூரிட்டி இல்லாத சின்ன குழந்தை மாதிரி பேசுறாங்க அப்படின்ற மாதிரி நார் அடிச்சுட்டாங்க. ஆனா அன்னைக்கு தேதியில அல்லு அர்ஜுனை விட நம்ம ஆதவ் அர்ஜுன் தான் ட்ரெண்டிங். இதுக்கான விளைவுகள் என்னன்னு பார்த்தா, அடுக்கடுக்கா பேசினதுக்கு 6 மாத காலம் இடைநீக்கம் தான் மிச்சம். அவர் பேசினதுக்கு விளக்கம் கேட்டு காரணம் கேட்டு கட்சி மூலமா நோட்டீஸ் அனுப்பப்படும்னு சொன்ன விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் திடீர்னு கட்சி மூலமா ஒழுங்கு நடவடிக்கை அறிவிப்பை ஒண்ணு விட்டுருக்கிறாரு. கட்சியோட துணை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் சமீப காலமாவே கட்சியின் நலனுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறாரு அப்படின்னு சொன்னவரு அவரோட கூட்டணி கட்சிக்கா இல்ல அவரோட கட்சிக்கான்னு மக்களை தலைய சொரிஞ்சிட்டே யோசிக்க வச்சுட்டாரு. கட்சி என்னதான் அறிவுறுத்தினாலும் அதை மீறி தொடர்ச்சியா அவரை கட்சிக்கு எதிர்மறையாவே செயல்பட்டு வருவதாகவும், அவங்களோட தலைமையோட நல்ல மதிப்பையும் நம்பிக்கையும் கேள்விக்கு உள்ளாக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உப்பத்தின்னா தண்ணி குடிச்சுதானே ஆகணும், அந்த மாதிரி திடீர் புரட்சியாளரா ஆதவ் அர்ஜுனா நிதானம் இல்லாம பொறுப்பு இல்லாம தான் உணர்ச்சி வசப்பட்ட மாதிரியே அரங்கத்தினரையும் உணர்ச்சி பட வைக்கணும் அப்படின்னு நினைச்சு தன்னுடைய அறியாமையும் குழந்தைத்தனமான பேசி வகையா மாட்டிக்கிட்டாப்ல. விஜய் கொஞ்சம் சூதானமா தான் இருக்கணும் ஆதவ் அர்ஜுன் போன்ற ஆட்கள் கிட்ட. முதல்ல பயங்கரமா பேசி அப்புறமா காசை காட்டி ஏமாத்தி அப்புறம் கட்சியவே கைக்குள்ள போடுற இந்த ஆதவ் அர்ஜுன் மாதிரியான சந்தர்ப்பவாத மனிதர்களை பத்தி விஜய்க்கு நல்லாவே தெரியும். ஆதவ் அர்ஜுன் முதல்ல திமுக கூட இருந்து அங்க காசெல்லாம் கொடுத்து பருப்பு வேகாம அங்க இருந்த மேனிக்கே விடுதலை சிறுத்தை கட்சிக்கு காசை காட்டி அதை ஆட்டையை போடலாம்னு பார்த்து அப்புறம் அதுவும் வேலைக்கு ஆகாம தான் ஒரு அரசியல் ஆலோசகர் அப்படின்னு விஜய நம்ப வைக்க முயன்றும் தோற்று போயிருக்கிறாரு ஆதவ் அர்ஜுன். பொது தொகுதின்னு குதிக்கிற ஆதவ் அர்ஜுன் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸ்ல எங்களுக்கு சொல்லிட்டு போங்க. அப்படி இல்லாட்டி நாங்களே அடுத்த செக்மெண்ட்ல அதை பத்தி பேசுறோம். மன்னராட்சியை கூட ஓரளவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஒத்துக்குவாங்க. ஆனா மாமனார் காசுல லாட்டரியை வித்துட்டு குடும்பங்களை
டாஸ்மாகை விட அழிச்சுக்கிட்டு இருக்கிற பாவ காசுல கம்பு சுத்துறத தமிழ்நாட்டு மக்கள் ஹிஹின்னு சிரிச்சுக்கிட்டே ஏத்துக்க மாட்டாங்க பாஸ்.